உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி எதுவும் டிஆர்பியில் தகவல் வந்திருக்கா அப்படின்னா அப்படி எந்த தகவலும் இன்னும் வரலை. அது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பிஜிடிஆர்பி கட் ஆஃப், பிஜிடிஆர்பிக்கான ஆட்சேபனை தெரிவித்து அடுத்து என்ன நடக்க இருக்குது, அடுத்து சிவிக்கான அந்த தகவல் எப்போ வர வாய்ப்பு இருக்குது, அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம பேசக்கூடியது என்னென்னா, இந்த பிஜிடிஆர்பி கட் ஆஃப் தொடர்பாக நம்ம ஒரு அனலைஸ் பதிவு ஒன்று பண்ணியிருந்தோம். அதுவுமே என்னென்னா, போலிங் நம்மளோட சேனலில் ஒரு போலிங் நடத்துகிறோம். அந்த போலிங்கில் சொல்லப்பட்ட விடயத்தை வைத்து அதை வச்சு நம்ம ஒரு விதமான ஒரு அனலைஸ் தான் நம்ம பண்ணினோம். இதில் சிலருக்கு ஒரு மன கஷ்டம் என்னென்னா, நீங்கள் கட் ஆஃபை அதிகமாக 130லாம் சொல்கிறீங்க, கொஸ்டின் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நீங்கள் பாட்டுக்கு அடித்து விடுறீங்க அப்படி இப்படின்னு சில வார்த்தைகளையும் சில மன கஷ்டப்படுற வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் நான் அதுலேயுமே நீங்கள் ஒரு ஆசிரியருக்கு படித்தவர், நீங்கள் ஆசிரியர் படித்தவர் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த பதிவுலேயே தொடக்கத்திலையும் இறுதியிலையுமே நான் தெளிவுபடுத்தியிருப்பேன். கட் ஆஃபுங்கிறது இது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது வரும், நீங்கள் அதுக்காக உங்களை ரொம்ப மெனக்கெட்டுக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியே தான் நம்ம சொல்கிறோம். அப்படி இருந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு பலரும் கேட்கக்கூடியதுனால நம்ம உறவுகளிடமே பண்ணியே அந்த போலிங்கை வச்சு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். முடிக்கும் போதும் கூட நான் அதைத்தான் தெளிவுபடுத்தியிருந்தேன். இது நான் சொல்லப்பட்ட இந்த கட் ஆஃப் இதுதான் இறுதியானதுன்னெலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியே நான் முடிச்சிருந்தேன். ஆனால் அந்த இடையில் அந்த கட் ஆஃபுங்கிறதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லப்பட்டதில் சில உறவுகளுக்கு மன கஷ்டங்கள் இருந்திருக்கு. என்னென்னா, பொதுவாக நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம இப்படி தான் வரணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விடயத்தை அதே விடயத்தை ஒருத்தர் சொல்லும்போது அது மனசு ஏற்றுக்கிறோம். அப்படி இல்லாத போது கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தை சில உறவுகள் காட்டியிருக்காங்க. அது அவர்களுடைய மன கஷ்டம் என்னென்னா, நம்ம இவ்வளவு உழைச்சி படித்து நம்ம பல வருடங்கள் இதற்காகவே மெனக்கட்டு கொஷின்ஸ் இந்த அளவுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு மன வேதனை. ஏன்னா இந்த தேர்வை தள்ளி வைக்கணும்னு கேட்டு அது தள்ளி வைக்காமல் போய் இதில் கடைசி கட்ட நிகழ்வில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்வை அட்டன் பண்ணும்போது அந்த மன வேதனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வேதனையின் வெளிப்பாடாகத்தான் அந்த உறவுகள் இப்படியான பதிவு பண்ணது. நான் மறுப்பதற்கு இல்லை. அவர்கள் மனதை காயப்படுத்தியிருந்தேன். கண்டிப்பாக நான் அவர்கள்ட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரைட்டுங்களா. இது இன்னும் ஒரு சைக்காலஜியாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ இந்த கட் ஆஃப் அதிகம், இந்த 130க்கு மேலே எடுத்தால் போஸ்டிங் உறுதி அப்படின்னா 130க்கு மேலே எடுத்தால் போஸ்டிங் உறுதி தானே. அது எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அதெல்லாம் வேறு. ஆனால் அதுக்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு போஸ்டிங் உறுதி தானே. அதை தெளிவுபடுத்தணும். இன்னொன்று, 85 குறைந்தபட்சம் அப்படிங்கிறது ஒரு அனலைஸாக நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். அது எதற்காகனா, ஒரு 75 70 எடுத்தவங்க 60 எடுத்தவங்களாம் ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க, நம்ம கட் ஆஃப் குறையுது, நமக்கு ஏதாவது வாய்ப்பு வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் ரிசல்ட் வரும்போது அந்த நம்பிக்கை ஏதேனும் ஒரு சின்ன சர்க்கிள் அவர்களுக்கான வாய்ப்பு தவறும் பட்சத்தில் ஒரு ஏமாற்றம் இருக்கு இல்லையா, அந்த தோல்வி அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த ஏமாற்றத்திலிருந்து விடுபடுவதே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அப்போ அவர்களை இப்போவே அதற்கு தயாரான நிலையில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த தேர்வு இல்லைனாலும் அடுத்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க. அதுவும் இல்லைனாலும் இப்போ நெட்டு வருது, அந்த நெட் எக்ஸாமுக்கு தயாராகுங்க. ஏற்கனவே செட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அதுக்கு தயார் பண்ணுங்கள். இப்படியான அவர்களை அடுத்தடுத்த நகர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சைக்காலஜியாக அவர்களுக்கான ஒரு விடயத்தை அங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அந்த பதிவிலே நான் சில சப்ஜெக்ட்டுக்கு கூட குறைச்சி அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த 85ங்கிறதுல நான் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா. இது உறவுகள் மீது ஆசிரியர் கனவுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே தவிர யாரையும் குழப்ப வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. இன்னொன்று, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் யாரையும் குழப்ப வேண்டும், எதையாவது ஒன்று சொல்லி அவர்களுடைய வியூஸுக்காக பேச வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. இன்னொன்று சொல்கிறதுக்கு என்ன, சேனலை பொறுத்த வரைக்கும் மானிட்டேஷனாக இல்லை. என் சேனலை 2 மாதத்துக்கு முன்னாடி ஏஐ ப்ராப்ளத்தில் அதை பிளாக் பண்ணிட்டாங்க. அதை நான் இன்னும் ரெக்கவரி கூட பண்ண முடியலை. ரைட்டுங்களா. இனிமேல் டிசம்பர் 16க்கு மேலே தான் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கே முயற்சி செய்யணும். ஏன்னா அப்படி தான் செகண்ட் ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. அதனால் இது இன்கமுக்காக, வருமானத்திற்காக நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் என் சேனல் இப்போ என் கைவசம் இல்லை.
அது வந்துட்டு ஏதோ ஒரு பதிவு எல்லோரும் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் போடுறேனே தவிர இதனால் வருமானம்ங்கிறது வர வேண்டிய வருமானமே வர முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு சேனலாக தான் இது இருக்குது. அதை நான் உறவுகள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்படியாக எதையும் உங்களுக்கு குழப்ப வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா, தேர்வுக்கு முன்னாடி ஏதாவது குழப்பியிருந்தோம்னா அதில் ஒரு நீங்கள் சொல்கிற லாஜிக்காக வந்துட்டு ஏன் இப்படிலாம் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அது தேர்வுக்கு முன்னாடி மனசில் ஒரு தேவையில்லாத ஒரு விடயத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட திணிக்கிறது. தேர்வுக்கு அப்புறம் சில விடயங்கள் நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது அதில் என்ன நமக்கு தேவைப்படாத நமக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு விடயம் வந்தாலும் அது எதுவும் ரிசல்ட்டை பாதிக்க போகிறது இல்லையா? ஏன்னா நான் வந்துட்டு போய் அது ரிசல்ட்டை போட போகிறேன் இல்லையா? ஸோ டிஆர்பி என்ன ரிசல்ட் கொண்டு வராங்களோ அது வரும்போது தெரியும், ரைட்டுங்களா? ஸோ அதனால் கட் ஆஃப் கூட இருக்குன்னு சொல்கிறதுனால வருத்தப்படக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், இல்லை கட் ஆஃப் குறையும்னு சொல்லலைங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், 2 பேருக்குமே நம்ம சொல்லக்கூடியது ஒன்று தான். இன்னும் ஒரு நவம்பர் 10 தேதிக்குள்ளே வந்துட்டு இதற்கான ஒரு தெளிவு வந்துடும். ஒரிஜினல் ஆன்சருக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க, ரைட்டுங்களா? அதுக்கடுத்து அடுத்தடுத்தே வந்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர்லேயே இதற்கான ஒரு தெளிவான பிக்சர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதையும் போட்டு உங்களை மன அழுத்தத்தை உருவாக்கிக்க வேண்டாம். நான் எந்த மன அழுத்தத்தையும் நான் உருவாக்கிக்கலை. ஸோ உங்களை நான் எதுவும் குழப்பவும் நான் நினைக்கலை. ஸோ உங்களை தயார்படுத்துவதற்கு தான், அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை தயார்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு தான் நான் அந்த பதிவு பண்ண உறவுகளே. மேலும் டிஆர்பி சார்ந்த கல்வி சார்ந்த நல்லதொரு பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.